ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் உடனுறை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோயில், எழுமேடு கிராமம், பன்ருட்டி வட்டம், மேல்பட்டாம்பாக்கம். எழுமேடு கிராமத்தில் இருந்து ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திரு அருள் பாலிக்கும் உடனுறை ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் திருக்கோயில். முனீஸ்வரர் பாருங்கள், என்ன கம்பீரமாக இருக்கார். அப்படியே பக்கத்தில் பாருங்கள் 9 முனீஸ்வரர் இருப்பாங்க. ஒவ்வொரு முனீஸ்வரரும் தனித்துவம் வாய்ந்த முனீஸ்வரர்கள். இந்த திருக்கோயிலானது பச்சைவாழி அம்மன் மேல்பட்டாம்பாக்கம் டிகேஎஸ்னுடைய குலதெய்வம் கோயிலாகும். இன்றைக்கி அடியேன் பேரன் டிகேஎஸுடைய பேரனுக்கு மொட்டையடித்து காது குத்தல் வைபவம். பழனிமலை, நேற்று பழனிமலையினுடைய முருகர் அவர் சித்தர்னுடைய குரு பூஜை அட்டன் பண்ணிவிட்டு, அடியேன் இன்றைக்கு காத்தால் நான் வருவதற்கு முன்பாகவே முருகப்பெருமான் பாலமுருகன் இங்கே அடியேன் பேரனை, டிகேஎஸுடைய பேரனை நான் வருவதற்கு முன்பாகவே மொட்டையடித்து ரெடியாக வச்சுருக்காரு. அப்படியே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு முன்னாடி பாலமுருகன், தண்டாயுதபாணி முருகன், பழனி முருகனும், சித்தர்கள்லாம், போகர் சித்தர், ஸ்ரீ புலிப்பாணி சித்தர், இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடியே குழந்தைய பேரனை மொட்டையடித்து காது குத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சிவாய நம்ம பாருங்கள், அவருடைய பாலமுருகனுடைய, பழனி முருகனுடைய அருள் பாருங்கள். இன்றைக்கி பெற்ற இன்பம் அது. பழனி முருகன்கிட்டேருந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். நான் வரத்துக்கு முன்னாடியே பழனி முருகனும், சித்தர் பெருமக்களும், போகர் பெருமானும், ஸ்ரீ புலிப்பாணி சித்தரும் இங்கே மேல்பட்டாம்பாக்கம் எழுந்தருளி பையனுக்கு கூட இருந்து காது குத்துவதற்கு முன்பாக மொட்டை அடிச்சிட்டு அடியேன் வந்த பிறகு காது குத்து வைபவம் நடந்தது. மக்களே, நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். மன்னார் சுவாமி திருக்கோயில். சிவாய நம. கொடிக்கம்பம் புதிதாக ஸ்தம்பிக்கப்பட்டது. ராஜகோபுரம், கம்பீரமான ராஜகோபுரம். அப்புறம் பாருங்கள், முனீஸ்வரருக்கு ஏற்ற வாகனம் பாருங்கள். ஸோ மேல்பட்டாம்பாக்கம் ஸ்ரீ மன்னார் சுவாமி ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோயில், எழுமேடு கிராமம், மேல்பட்டாம்பாக்கம்.